உங்க பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணம் குடும்ப வாழ்க்கைங்கிறது கண்டிப்பா இருக்குமா? அவங்க ஜாதகத்துல இப்ப நடக்கிற தசைப்படி பார்த்தா கல்யாண யோகமும் கூடி வந்திருக்கு. இப்ப மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டா சரியா இருக்கும். நீங்க தான் எனக்கு உத்தரவு கொடுக்கணும். அருணுக்கு முன்னால முதல்ல வித்யா கல்யாணத்தை முடிச்சிடலான்னு தான் உங்களை கூப்பிட்டு பேசிட்டு இருக்கோம். நீங்க வேலையை ஆரம்பிச்சிருங்க. சரி. அது வித்யாவோட பழைய வாழ்க்கையை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க எங்க மாப்பிள்ளை பார்த்தாலும் சரி, மாப்பிள்ளை வீட்டுல எந்த உண்மையும் மறைக்காம சொல்லிடுங்க. அவ புருஷன் தற்கொலை பண்ணிக்கிட்டாருங்கிற வரைக்கும் எதையுமே நீங்க மறைக்காதீங்க. சரிங்க. ஆமாங்க, இந்த நல்ல காரியம் நடக்கணுமேன்னு எதையும் கூட்டி குறைச்சு சொல்லிட வேண்டாம். இந்த உண்மையை மறைச்சிட்டா பின்னால அதுவே பெரிய பிரச்சனையாயி அந்த உறவே இல்லாம போயிடும். என் பொண்ணுக்கு திரும்ப அப்படி ஒரு நிலைமை வர வேண்டாம் ஐயா. வித்யாவோட வாழ்க்கைய பத்தி எல்லாமே தெரிஞ்ச ஒருத்தர் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் அவளோட வாழ்க்கை நல்லா இருக்குங்க. புரியுதுமா. முதல் மீட்டிங்லயே மொத்த கதையும் கொட்டிடுறேன், போதுமா? இப்ப வித்யா கவர்மெண்ட் வேலை கிடைச்சு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டா. நல்ல சம்பளம் தான். அதுல ஒரு பைசா கூட எங்களுக்கு வேண்டாம். அவ சேர்த்து வச்சுக்கிறாளோ இல்ல புகுந்த வீட்டுல கூட கொடுப்பாளோ அது அவளோட இஷ்டம். ஆனா கல்யாணத்தை மட்டும் கோவில்ல சிம்பிளா பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அண்ணி, அத நாம முடிவு பண்ண முடியாதே. பையன் கல்யாணத்தை பெருசா செய்யணும்னு மாப்பிள்ளை வீட்டுல ஆசைப்பட்டா என்ன பண்ணுவீங்க? நம்ம விருப்பத்தை சொல்லி பார்க்கலாம். பெருசாதான் செய்யணும்னு சொன்னா அப்படியே செஞ்சிடலாம். வேதா, சீதா சொல்றதும் சரிதாம்மா. இடம் முடிவானதும் அதை பத்தி பேசிக்குவோம். சரிங்க. நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டீங்களா? நான் ஒண்ணு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? எதுவா இருந்தாலும் சொல்லுங்கய்யா. உங்க பொண்ணு கணவனை இழந்தவங்க. அதே மாதிரி மனைவியை இழந்த ஒருத்தரை மாப்பிள்ளையா பார்க்கலாமா? நான் இப்படி சொல்றதுனால மாப்பிள்ளை வயசானவர்னு நினைச்சிடாதீங்க. உங்க பொண்ணு வயசுலயே பசங்கள்லாம் இருக்காங்க. அவங்க ஜாதகமும் என்கிட்ட இருக்கு. கல்யாணமாகாத பையனை கூட பார்க்கலாம். ஆனா பின்னால ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவன் சுருக்குன்னு பழைய வாழ்க்கைய பத்தி ஏதாவது சொல்லிடக்கூடாது. பொண்ணோட வாழ்க்கைக்கு தான் கஷ்டமா போயிடும். 2 பேரும் துணையை இழந்தவங்களா இருந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு விட்டு கொடுத்து போவாங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து சந்தோஷமா இருப்பாங்க. நீங்க சொல்றது நியாயமா தான் எங்களுக்கு படுது. ஆனா இத வித்யா எப்படி எடுத்துப்பான்னு தெரியல. அவகிட்டயும் ஒரு வார்த்தை நாங்க கேட்டுக்கிறோமே. அண்ணி, வித்யா வரா. என்னம்மா கேட்க போறீங்க? நீ ஒரு செகண்ட் ஹேண்ட் பொண்ணு, உனக்கு ஒரு செகண்ட் ஹேண்ட் பையனை பார்க்கட்டுமான்னு கேட்க போறீங்களா? அப்படி இல்லம்மா, இவர் சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. 2 பேருக்கும் இழப்பு இருக்கிறதுனால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும்னு சொல்றாரு. அப்பா, எல்லாம் தெரிஞ்சும் நீங்களே இப்படி பேசுறீங்க? தாலி கட்டிட்டு அந்த வீட்டுக்கு போனே தவிர நாங்க வாழவே இல்லையே. என்ன எப்படிப்பா அந்த லிஸ்ட்ல சேர்ப்பீங்க? வித்யா, நாங்க எதுவுமே முடிவு பண்ணல. இதுல உன் விருப்பம் தான் முக்கியம். உனக்கு கல்யாணம் ஆகாத பையனையே பாப்போம். நீங்க யாரையும் பார்க்க வேணாத்த. முதல்ல இவரை வெளியே அனுப்புங்க. வித்யா, இப்ப எதுக்கு நீ கோவப்படுற? அருண் கல்யாணம் கூடி வராததால உன் கல்யாணத்தை முதல்ல முடிச்சிடலான்னு நினைச்சோம். அதனாலதான் தரகரை கூப்பிட்டு பேசிட்டு இருக்கோம். ஆமா வித்யா, அன்னைக்கு கல்யாணத்தை பத்தி பேசினப்ப கூட உனக்கு அதுல சம்மதம் இருக்கிற மாதிரி தானே சொன்ன. இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுற? நீங்க பொதுவா கல்யாணத்தை பத்தி பேசுறீங்கன்னு நினைச்சேன். ஆனா இவ்ளோ அவசரமா மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிப்பீங்க நான் எதிர்பார்க்கலையே. நீங்க பண்றதுல கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இது என்னோட வாழ்க்கை. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் முடிவு பண்ண எப்படி? பிள்ளைங்களுக்கு எது நல்லதுன்னு பெத்தவங்களுக்கு தெரியாதா? உன் வாழ்க்கைய முடிவு பண்ற உரிமை எங்களுக்கு இல்லங்கிறியா? உரிமை இல்லைன்னு சொல்லல. என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு செய்யுங்கன்னு தான் சொல்றேன். எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்காம உங்க விருப்பத்துக்காக ஒரு வரனை பார்க்காதீங்க. நீங்க பார்த்து வச்ச வரனால என் வாழ்க்கை போனதுதான் மிச்சம். வித்யா, திரும்ப அந்த தப்பு நடந்துடக்கூடாதுன்னு தான் அண்ணனும் அண்ணியும் தவிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு பரிகாரமா தான் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தேடி கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதான் நிஜம்னா என்ன வற்புறுத்தாதீங்க. ஏன் விருப்பத்துக்கு என்ன விட்டுருங்க.
வித்யா, வித்யா வித்யா கொஞ்சம் இரு. அவளுக்கு பழைய வாழ்க்கையோட காயம் இன்னும் ஆறல. அதான் கோவத்துல ஏதோ பேசிட்டு போறா. நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. நான் இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்திருக்கேம்மா. எனக்கு இது புதுசு இல்லம்மா. இந்த ராசிக்காரங்க கோபக்காரங்களாவும் நினைச்சதை அடைஞ்சே தீரணுன்ற வைராக்கியத்தோட தான் இருப்பாங்க. உங்க பொண்ணை நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க. நான் கிளம்புறேம்மா. ஆனா ஒண்ணுமா, உங்க பொண்ணு வாழ்க்கையில அவளுக்குன்னு ஒரு பையன் வரக்கூடிய காலம் வந்துடுச்சு. அதை மட்டும் என்னால நிச்சயமா சொல்ல முடியும். நான் வரேம்மா. ஐயா இந்தாங்க. சரிங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். வாங்க. வித்யா, உங்ககிட்ட கொஞ்சம் வித்யா நில்லு. உன்கிட்ட பேசணும் தானே வந்திருக்கோம். அம்மா என்ன சொல்றாங்கன்னு கொஞ்சம் பொறுமையா கேளு. வித்யா, இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படியே இருக்க முடியும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நாங்க எல்லாரும் உன்னை சுத்தி இருக்கோமா. ஆனா இது எவ்வளவு நாளைக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்பாவுக்கும் எனக்கும் வயசாயிக்கிட்டே இருக்கு. நாளைக்கு சுதாக்கும் சித்ராவுக்கும் கல்யாணம் ஆகி அவங்க புருஷன் வீட்டுக்கு போயிடுவாங்க. அருணுக்கும் ஒரு வாழ்க்கை அமைஞ்சிரும். நீ மட்டும் தனியா இருப்பியா? கல்பனாவை பத்தி எனக்கு தெரியாது வித்யா. அருண் உன்னை நல்லா பாத்துப்பான் தான். ஆனா அவனுக்குன்னு ஒரு குடும்பம் வந்துட்டா அதுக்கப்புறமா அவன் உன்னை பத்தி யோசிப்பானா? உன்னை தாங்கி பிடிக்க உனக்கு ஒரு குடும்பம் வேண்டாமா? கல்யாணத்தை பத்தி நீ யோசிக்கலனாலும் உனக்காக செய்ய வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. அதனாலதான் அருண் கல்யாணம் முடிஞ்சதும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நாங்க முடிவு பண்ணோம். அருண் தான் காரணமே இல்லாம கல்யாணத்தை தள்ளி போடுறான். நீயாவது என் பேச்ச கேப்பேன்னு பார்த்தா கல்யாணமே வேண்டாங்கிற மாதிரி பேசுறியம்மா. அம்மா, எனக்கு கல்யாணமே வேணான்னு நான் சொல்லல. அவசரப்பட்டு மாப்பிள்ளைய முடிவு பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்றேன். எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. அன்னைக்கு கூட அப்படிதான் நீ சொன்ன. உன் மனசுல யாரோ இருக்காங்கன்னு கல்பனா கிட்ட விசாரிச்சேன். அவ சரியா தெரியலன்னு சொல்லிட்டா. இப்போ உன்கிட்ட நேரடியாவே கேக்குறேன். உன் மனசுல யாராவது இருக்காங்களாமா? யாருமா? என் பழைய வாழ்க்கைய பத்தி முழுசா தெரிஞ்சு என்னை ஏத்துக்கிற ஒருத்தர் தான் எனக்கு புருஷனா வரணும்னு நான் நினைக்கிறேம்மா. என் கடந்த காலத்தை பத்தி கவலைப்படாம என்ன அன்பா அக்கறையா பாத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் எதிர்பார்த்த மாதிரி ஒருத்தர் கிடைச்சிட்டாருமா. நான் அடிக்கடி அவர்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கேன். நேர்லயும் பாக்குறேன். எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்குமா. உங்க எல்லாருக்கும் கூட அவரை தெரியுமா? புதிர்லாம் போடாம யாருன்னு சொல்லு. பாலா சார் தாமா. பாலா சாரதா நீ விரும்புறியா? போலீஸ் பிரச்சனைய சரி பண்ணதுல ஆரம்பிச்சு உனக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்த வரைக்கும் அவர்தான் உனக்கு எல்லாமே செஞ்சிருக்காரு. அவரை மாதிரி ஒருத்தர் புருஷனா வர நீ கொடுத்து வச்சிருக்கணும்மா. ஆமா வித்யா, அவரு ரொம்ப நல்ல மனுஷன்னு நீங்கெல்லாம் சொன்னதை வச்சு என்னால புரிஞ்சுக்க முடியுது. உனக்கு ஏத்த மாதிரி சரியான ஒருத்தரை தான் நீ செலக்ட் பண்ணிருக்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு வித்யா. அவர்தான் உன் மனசுல இருக்காருன்னு என்கிட்ட நீ முன்னாடியே சொல்லிருக்கலாம் இல்லம்மா. அவர் வீட்டுக்கு போய் சம்மந்தம் பேசி எப்பவும் உன் கல்யாணத்தை முடிச்சிருப்போமேமா. நீ ஏமா இத பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? அம்மா, நான் தான் அவரை விரும்புறேன். அவர் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு சரியா தெரியல. அத பத்தி ஓப்பனா பேசவும் தயக்கமா இருக்குமா. அவரு பேசுறதெல்லாம் வச்சு உன்னால எதையும் புரிஞ்சுக்க முடியலையா? அவரு அன்பா அக்கறையா பழகிறத பார்க்கும்போது
அவருக்கும் என் மேல ஒரு விருப்பம் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. அப்புறம் என்னம்மா, பேசிட வேண்டியதானே? ஏன் இந்த விஷயத்தை தள்ளி போடணும்? பேசினா தானேம்மா அவர் என்ன நினைக்கிறாருன்னு நாம தெரிஞ்சுக்க முடியும். அவருக்கும் இதுல சம்மதம்னா முறையா நம்ம வீட்ல வந்து பொண்ணு கேட்க சொல்லுமா. நம்ம கல்யாணத்தை உடனே முடிச்சிருவோம். கொஞ்சம் டைம் கொடுங்கம்மா. நான் கண்டிப்பா அவர்கிட்ட பேசிடுறேன். பாசிட்டிவான ரிசல்ட் தான் வரும்னு நான் நம்புறேன். அது வரைக்கும் உங்க 2 பேரை தவிர இது வேற யாருக்கும் தெரிய வேணாம். சரிம்மா, நாங்க யார்கிட்டயும் சொல்லல. நீ அவர்கிட்ட பேசி ஒரு நல்ல முடிவா எனக்கு சொல்லு. ம்? நீ ஒன்னும் கவலைப்படாத. உனக்கு துணையா எப்பவும் நான் இருப்பேன். மனசுக்கு பிடிச்சவரோட உன்னை சந்தோஷமா வாழ வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ம்? தேங்க்ஸ்மா. ஹலோ அண்ணா, இன்னைக்கு கார் வேண்டாம், ஒரு பர்சனல் ஒர்க் இருக்கு, நானே போய்க்கிறேன். அம்மா கிட்ட பேசிட்டேன். அவங்க நம்மள ஏத்துக்கவே போறதில்லைன்னு எப்படி ரஞ்சிதா கிட்ட சொல்றது? அத்தை கிட்ட இவரு பேசிட்டாரா? அத பத்தி சொல்லதான் கூட்டிட்டு வந்திருக்காரோ? நானே உங்ககிட்ட பேசணும்னு இருந்த அருண், நீங்களே கூட்டிட்டு வந்து. ரஞ்சிதா, நீ என்ன கேட்க போறன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சுத்தி வளைக்காம நான் நேரா விஷயத்துக்கு வரேன். நான் உன்னை மனைவியை ஏத்துக்கிறதுக்கு அம்மா சம்மதிக்க மாட்டாங்க. என்ன அருண், நீங்க சுத்தி வளைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ அப்படிதான் பேசிட்டு இருக்கீங்க. என்ன மருமகளா ஏத்துக்க முடியாதுன்னு அவங்க சொல்லலாம், மனைவியா ஏத்துக்க கூடாதுன்னு உங்களை எப்படி அவங்க தடுக்க முடியும்? எனக்கு எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கிறதுனே தெரியல. அவங்களும் உன்னை ஏத்துக்கிட்டாதான் நீ என் பொண்டாட்டிய வந்து அந்த வீட்டுல வாழ முடியும். அது நடக்கவே நடக்காது. உன் சவாலை நீ ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு அத்தை சொன்னாங்களா? நீங்க அவங்க கிட்ட பேசிட்டீங்களா? ரஞ்சிதா, நான் பேசணும்னா இல்லையாங்கிறது இப்ப முக்கியம் இல்ல. இந்த பிரச்சனையோட முடிவு இதுதான். அம்மா நம்ம ஒண்ணு சேரத்துக்கு சம்மதிக்கவே மாட்டாங்க. அப்படின்னா நீங்க அத்தை கிட்ட பேசிருக்கீங்க, அவங்க தான் இந்த முடிவையும் சொல்லிருக்காங்க. அத நேராவே சொல்ல வேண்டியதுன்னு அருண். அத்தையோட சம்மதம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காதுன்னு எனக்குமே தெரியும். ஒரே நாள்ல அவங்க மனசு மாற மாட்டாங்கன்னு தெரியும். எனக்கு தெரிய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், நான் உங்க வாழ்க்கைக்கு வேணுங்கிறதுல முதல்ல நீங்க தெளிவா இருக்கீங்களா? ஏன் அப்படி கேக்குற? நான் வீட்டை விட்டு வெளியே வந்ததுல இருந்து
நீங்க முன்ன மாதிரி இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா என்கிட்ட இருந்து விலகி போறீங்களோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. அதெல்லாம் உன் கற்பனை ரஞ்சிதா. நான் எப்பவும் போலதான் இருக்கேன். அதான் உண்மையான்னு உங்க மனசாட்சிய கேளுங்க. வீட்ல உண்மைய சொல்லாம இருந்தப்ப கூட நீங்க என் மேல அவ்ளோ அக்கறை எடுத்துக்கிட்டீங்க. நம்ம ஒன்னா இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் உங்க லவ்வ ஃபீல் பண்ண வச்சீங்க அருண். ஆனா இப்போ நீங்க என்ன அவாய்ட் பண்றதுலயும் என்கிட்ட இருந்து தப்பிச்சு தள்ளி போறதுலயும் தான் குறியா இருக்கீங்க. ஏன் இப்படி மாறிட்டீங்க அருண்? என் மேல உங்களுக்கு இருந்த காதல் அன்பெல்லாம் என்ன ஆச்சு? ஐயோ ரஞ்சிதா, அது எல்லாமே அப்படியே தான் இருக்கு. எதுவுமே மாறவே இல்லை. நிலைமை சரியில்லைங்கிறதால தான் நான் அமைதியா இருக்கேன். அருண், தப்பு செஞ்சிருந்தாதான் அமைதியா இருக்கணும். நீங்களும் நானும் என்ன தப்பு செஞ்சோம்? வெளிய சொல்லலனாலும் நம்ம ஒருத்தர் விரும்பணும். சூழ்நிலையாலதான் திடீர்னு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. கல்யாணம் எப்படி நடந்திருந்தாலும் நம்ம புடிச்சு போய் தானே வாழ்க்கையில ஒண்ணு சேர்ந்திருக்கோம். அத அத்தைக்கு புரிய வைக்கிற மாதிரி நீங்க பேசுனீங்களா? ரஞ்சிதா, நான் எல்லாமே பேசி பார்த்துட்டேன். அம்மா புரிஞ்சுக்கலனா என்னால என்ன பண்ண முடியும்? புரியுற வரைக்கும் பேசிதான் ஆகணும் அருண். ஆனா நீங்க எல்லாமே முடிஞ்சு போச்சுங்கிற மாதிரி மொத்தமா கைய தூக்குறீங்க. அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அத்தை, நான் வீட்டை விட்டு வெளியே போகணும்னு கண்டிஷன் போட்டாங்க. அப்ப கூட எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னா நான் நினைக்கவே இல்ல. எப்படி அத்தையோட மனசை மாத்தி என்ன ஏத்துக்க வைக்கணும்னு தான் ஒவ்வொரு நிமிஷமும் நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனா நீங்க அதுக்காக எந்த முயற்சியும் எடுத்துக்கிட்ட மாதிரியே தெரியல. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல் என்னன்னு தெரியுமா? நீங்க அந்த கல்பனா கழுத்துல தாலி கட்ட மாட்டேன்னு ஸ்ட்ராங்கா நின்னது மட்டும்தான். அதை தவிர எனக்கு நம்பிக்கை வரா மாதிரி நீங்க எதுவுமே செய்யல அருண். சொல்ல போனா நான் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் நமக்கு நடுவுல ஒரு தெரை விழுந்த மாதிரி தான் இருக்கு. இந்த இடைவெளியே என்ன எவ்வளவு காயப்படுத்துதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ரஞ்சிதா, இதெல்லாம் நீயா நினைச்சுக்கிறது. ஆனா அதெல்லாம் எதுவுமே உண்மையே கிடையாது. எனக்கு அப்படி தோணல அருண். நீங்க அந்த மாதிரி நடந்துக்கவும் இல்ல. சரி, இப்ப நான் என்ன செஞ்சிருக்கணும்னு நினைக்கிற? அப்படியே பொட்டி தூக்கிட்டு உன் கூட வந்திருந்தா அது சந்தோஷமா உனக்கு? நான் அதை எதிர்பார்க்கலங்க. நீங்க அப்படி செய்யறத நானே ஏத்துக்கவும் மாட்டேன். அங்க இருந்துகிட்டே தான் நம்ம காதலையும் உங்க விருப்பத்தையும் நீங்க அத்தைக்கு புரிய வைக்கணுங்க. ஆனா இப்ப கூட நானே சொல்லி சொல்லிதான் நீங்க போய் அத்தை கிட்டயே பேசிருக்கீங்க. அத்தை உடனே ஒத்துக்க மாட்டாங்கன்னு நம்ம 2 பேருக்குமே நல்லா தெரியும். அப்போ நீங்க என்கிட்ட என்ன சொல்லிருக்கணும்? நான் பேசிருக்கேன், அவங்க மனசு மாறுற வரைக்கும் நான் இத பத்தி பேசுறேன்னு சொல்லிருக்கணும். இனிமே என்னால எதுவுமே செய்ய முடியாதுங்கிற மாதிரி கை விரிச்சா என்னங்க அர்த்தம்? அதனாலதான் நீங்க இந்த விஷயத்துல தெளிவா இருக்கீங்களான்னு நான் திரும்ப திரும்ப உங்களை கேக்குறேன். ரஞ்சிதா, என் மனசுல என்ன இருக்குன்னு என்னோட நெஞ்ச கிழிச்சு என்னால காட்ட முடியாது. என் காதல், அன்பு இது எல்லாம் அப்படியே தான் இருக்கு. ஆனா அம்மா சம்மதம் சொல்லாம என்னால எதுவுமே செய்யவே முடியாது. அதை விடுங்க அருண். நீங்க தடுமாறி நின்னுடக்கூடாது. உங்களுக்கு இதுல எந்த குழப்பமும் வந்துடக்கூடாது. என் கூட தான் நீங்க வாழணுங்கிறதுல நீங்க உறுதியா இருக்கீங்கல்ல? எனக்கு இப்போ அது மட்டும்தான் வேணும் அருண். நாம நம்பிக்கையோட நம்ம காதலுக்காக போராடுவோம். அத்தை மனசு மாறுறதுக்காக எவ்வளவு நாள் வேணாலும் காத்திருப்போம். அதை விட்டுட்டு இதுக்கு மேல வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி எல்லாம் பேசாதீங்க. நான் கிளம்புறேன். கல்பனா வச்சு நம்ம பண்ணுற பிளான் எல்லாமே தலையை சுற்றி மூக்க தொடுற மாதிரி தான் இருக்கு. ரஞ்சிதாவுக்கு வைக்கிற செக் எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. நம்ம வேற ஏதாவது பண்ணணுமே. என்ன பண்ணலாம்? யோசிடா. அம்மா, சித்தி வந்துருவாமா. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம்.